பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் எரேமியா 46ஆம் அதிகாரத்திலிருந்து 48ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு சர்வ வல்லமையுள்ள தேவனின் விருப்பம். நாம் ஆராதிக்கக்கூடிய தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொல்லும்போது என்ன அர்த்தம் என்றால், அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், எல்லா இடத்திலும் நிறைந்து இருக்கிறவர். இந்த காரியங்கள் எல்லாம் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லும்போது இவைகளெல்லாம் அடங்கி இருக்கின்றன. இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய இருதயத்தின் விருப்பம் என்ன என்று நாம் பார்க்கும்போது, எல்லா ஜாதிகளும் எல்லா தேசங்களும் அவருடைய சத்தியத்தை, அன்பை புரிந்து கொண்டு ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான். எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, தேவன் எரேமியாவை யூதா தேசத்திற்கு மாத்திரம் தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தவில்லை, ஆனால் ஜாதிகளுக்கு, தேசங்களுக்கு தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தியிருந்தார். அப்படி என்றால் யூதா தேசம் போக இன்னும் அநேக தேசங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு போகக்கூடிய ஊழியத்தை அவர் கொடுத்திருந்தார். இன்றைக்கி இருக்கக்கூடிய தியான பகுதியிலிருந்து 4-5 அதிகாரங்களை நாம் பார்க்கும்போது 46ஆம் அதிகாரத்திலிருந்து 51ஆம் அதிகாரம் வரைக்கும் 10 வித்தியாசமான தேசங்களுக்கு ஆண்டவர் அவருடைய வார்த்தையை எரேமியா தீர்க்கதரிசி மூலம் கொடுக்கிறார். அப்போ அதனுடைய செய்தி என்னவென்றால், இந்த ஜனங்கள் பாவத்தில் இருக்கும்போது அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் அவர்களுக்கு செய்தியை கொடுக்கிறார். அப்போ மனம் திரும்பவில்லை என்றால் ஆண்டவர் அவர்களை தண்டிக்கிறார். ஆண்டவருடைய விருப்பம் என்னவென்றால், அவர்களை எப்படியாயிலும் ஆண்டவர் சந்திக்க வேண்டும் என்பதுதான். 46ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் அங்கே எகிப்தை குறித்து நாம் பார்க்கிறோம். 26ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி, அதற்கு பின்பு அது பூர்வ காலத்தில் இருந்தது போல் குடியேற்றப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவங்க பாவம் செய்கிறதுனால தண்டனையை அனுபவிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய விருப்பம் என்னவென்றால், அது பூர்வ காலத்தில் இருந்தது போல திரும்பவும் அது நிலை நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான். 48ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். ஆனாலும் கடைசி நாட்களில் மோவாபின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் யூதா தேசங்களுடைய சிறையிருப்பை மாத்திரமல்ல, எந்தெந்த தேசங்களுக்கு ஆண்டவருடைய செய்தி போகிறதோ எல்லா இடங்களிலும் ஆண்டவர் அவர்களுடைய சிறையிருப்பை திருப்பக்கூடிய தேவனாக இருக்கிறார். இந்த இடத்துல மோவாப் தேசத்தை குறித்து சொல்லுகிறார், உங்களுடைய சிறையிருப்பை கூட நான் திருப்புவேன் என்று. இன்னும் ஒரு வசனத்தை பார்க்கலாம். 49ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், ஆனாலும் கடைசி நாட்களில் நான் ஏலாமின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இந்த ஜாதிகளுக்கெல்லாம் அல்லது இந்த தேசங்களுக்கெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை செல்லுகிறது. ஆனால் கடைசியாக இப்படியாக முடிகிறது, உங்களுடைய சிறையிருப்பை நான் திருப்புவேன், உங்களுடைய சிறையிருப்பை நான் திருப்புவேன். அப்போ ஆண்டவருடைய சித்தம் இந்த தேசங்களை குறித்து என்னவென்றால், அவர்களை தண்டிப்பது மாத்திரமல்ல, அவங்க பாவம் செய்யும்போது அவர்களுடைய சிறையிருப்பை திருப்பி அவர்களுக்கு எப்படி ஆயிலும் ஆண்டவருடைய வெளிச்சம் போய்விட வேண்டும் என்பதுதான். அப்போ இந்த தேசங்களுக்கு ஆண்டவர் சொன்ன செய்தியையும் ஏன் இன்றைக்கு நமக்கு வேதாகமத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? இது அந்த தேசங்களுக்கு சொன்னப்பட்டது தான். இதை வைத்து நாம் என்ன செய்ய போகிறோம் என்கிற கேள்வி நமக்கு வரும். ஆனால் அதனுடைய பதில் என்னவென்றால், ஆண்டவர் ஜாதிகளுக்கு, தேசங்களுக்கு சொன்ன செய்திகளை நாம் படிக்கும்போது ஆண்டவருடைய இருதயம் எப்படிப்பட்டது, ஆண்டவருடைய விருப்பம் எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு ஒரு 4 விதமான ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய விருப்பங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் இந்த அதிகாரங்களிலிருந்து. முதலாவதாக ஆண்டவருடைய ஆழமான விருப்பம் என்னவென்றால், அவர் உலகத்தில் அன்பு கூர்ந்தபடியால் ஒவ்வொரு நபரும் ஆண்டவருடைய அன்பை அவர்கள் ருசிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் யோவான்
3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது கூட தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒருவர் கூட ஆண்டவருடைய அன்பை அனுபவிக்காமல் இருப்பது அவருடைய சித்தம் அல்ல, அவருடைய விருப்பம் அல்ல. அப்போ இந்த ஜாதிகளுக்கெல்லாம் ஆண்டவர் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் கவனிக்கும் போது ஆண்டவர் ஒவ்வொருவரையும் எப்படி நேசிக்கிறார் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இரண்டாவதாக ஆண்டவருடைய விருப்பம் என்னவென்றால் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனும் சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும் என்பதுதான். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிய வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. ஒருவர் கூட கெட்டு போவது ஆண்டவருக்கு பிரியமே இல்லை. அதனால தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்த கோத்திரத்திற்கு மாத்திரமல்ல, எல்லா தேசங்களுக்கும் ஆண்டவர் அவருடைய செய்தியை அனுப்புகிறார். மூன்றாவதாக ஆண்டவருடைய விருப்பம் என்னவென்றால் ஒவ்வொருவருக்கும் தெளிவான ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது, ஆண்டவருடைய நீதி எப்படிப்பட்டது, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதுனால நித்தியத்தில் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் இருக்கும், இந்த காரியங்களை ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும்போது இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் எல்லா ஜாதிகளுக்கும் எல்லா ராஜ்யங்களுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும், அதன் பிறகுதான் முடிவு வரும். ஆண்டவருடைய விருப்பம் என்னவென்றால் ஒவ்வொருவருக்கும் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஒவ்வொருவரும் ஒரு தனிப்பட்ட தீர்மானம் எடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. நான்காவதாக நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. தேவனுடைய இருதயம் அன்பானது. ஒருவர் கூட கெட்டு போகாமல் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் சுவிசேஷத்தை கேள்விப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. அப்படி என்றால் சபையினுடைய பொறுப்பு என்ன என்று நாம் பார்க்கும்போது நமக்கு இதில் ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நான் பார்க்கும்போது ஆண்டவர் அவருடைய சீஷர்களுக்கு கட்டளை கொடுத்து நீங்கள் எல்லா இடத்துலையும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள், பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இதை நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். அப்போ புதிய ஏற்பாட்டு பழைய ஏற்பாட்டை தொடர்ந்து வருகிறது. புதிய ஏற்பாட்டில் மாத்திரம் ஆண்டவர் எல்லாருக்கும் சுவிசேஷம் செல்ல வேண்டும் என்ற காரியத்தை ஆண்டவர் ஆரம்பித்து வைக்கவில்லை. பழைய ஏற்பாட்டிலேயே அவர் இஸ்ரவேல் யூதா தேசத்தை தெரிந்தெடுத்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தி சத்தியத்தை கொடுத்திருந்தாலும் நம்ம முழு வேதத்தையும் படிக்கும்போது அல்லது பழைய ஏற்பாட்டை முழுமையாக நம்ம படிக்கும்போது ஆண்டவர் எப்படி எல்லா தேசத்தாரையும் நேசிக்கிறார், ஒவ்வொருவருக்கும் அவருடைய செய்தி செல்ல வேண்டும், ஒவ்வொருவருடைய சிறையிருப்பை திருப்ப வேண்டும் என்று ஆண்டவருடைய விருப்பத்தை நாம் பார்க்க முடியும். இந்த நாளில் கூட ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் எந்த காரியத்தையும் செய்ய முடியும், எந்த இடத்திலையும் செய்ய முடியும். அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். ஆனால் அவருடைய இருதயத்தினுடைய விருப்பம் என்னவென்றால் ஜாதிகள் அல்லது ராஜ்யங்கள் ஒவ்வொரு தனிநபரும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கேள்விப்பட்டு விசுவாசிக்க வேண்டும் என்பதுதான். ஆண்டவரை மாதிரி நாமும் கூட நல்ல ஒரு பரந்த இருதயம் உடையவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை மாத்திரம் நாம் பார்த்து கொண்டு போகக்கூடாது. ஆனால் ஆண்டவர் எப்படி ஒவ்வொருவரையும் நேசிக்கிறாரோ அதே மாதிரி ஒவ்வொருவர் மேல் கரிசனை உடையவர்களாக இருந்து இயேசுவின் சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு உற்சாகமாக நாம் செயல்பட வேண்டும். அப்படி செயல்படும்போது உண்மையாகவே ஆண்டவருடைய இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் மாறிவிடுவோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, எரேமியா தீர்க்கதரிசியை தேசங்களுக்கு தீர்க்கதரிசியாக ஆண்டவர் ஏற்படுத்தினீர். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு செல்லும்படியாக, உம்முடைய வார்த்தைகளை சொல்லும்படியாக ஏற்படுத்தியிருந்தீர். ஒவ்வொருவரையும் ரட்சிப்பது உம்முடைய சித்தமாக இருக்கிறது. ஒவ்வொருவருடைய சிறையிருப்பையும் திருப்புவது உம்முடைய சித்தமாக இருந்தது தகப்பனே. அந்த சித்தத்தை ஆண்டவர் எப்படி புதிய ஏற்பாட்டு நாட்களிலும் ஆண்டவர் நிறைவேற்றி வருகிறீர் என்பதை நாங்கள் தியானித்திருக்கிறோம். அதில் சபையினுடைய பங்கு என்ன என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம்.
ஒவ்வொரு தனி நபருடைய சித்தம் என்ன என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் தகப்பனே. மோடு கூட இணைந்து உம்முடைய சித்தத்தில் நாங்களும் கூட பங்கு பெற ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.